திருவாவடுதுறை ஆதீனத்துடைய குரு முதல்வரான 14ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த நமசிவாய மூர்த்திகளோட குரு பூஜை தான் இன்னைக்கு. தை மாதத்தில் வரக்கூடிய அஸ்வதி நட்சத்திரத்தில் தான் அவரோட குரு பூஜை வருது. இவரை திருவாவடுதுறை ஆதீனம் குரு முதல்வர் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறைக்கு அருகே கூட மூவலூரில் தான் இவர் பிறந்தார். இவரோட பெயர் வைத்தியநாதன். இவரோட குருநாதர் பேர் சித்தர் சிவப்பிரகாசன் பேர். ஒரு நாள் வீதி வழியே அவர் வரும்போது இந்த வைத்தியநாதனை கண்டு தன்னோட திருவாவடுதுறை கூட்டு வரார். அப்போ அந்த திருவாவடுதுறை கூட்டு இவருக்கு நமசிவாயம்னு பேர் வைத்து அதுக்கப்புறம் சிவஞான தீட்சையும் கொடுக்கிறார். அதன் பிறகு சித்தார்த்த மரபு தலைக்க சிவஞான உபதேசம் செய்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறார். அப்போ இந்த திருவாவடுதுறை ஆதீனத்தை குரு பரம்பரை போல் வளர்த்தெடுக்கணுங்கிறதுக்காக மறைஞான தேசிகர் அப்படிங்கிறவருக்கு ஆசாரிய அபிஷேகம் செஞ்சு அவர் இளவரசராக நியமிக்கிறார். அந்த மறைஞான தன்னுடைய குருவான இந்த நமசிவாய மூர்த்திகள் நாமம் சொல்லியபடியே முக்தி அடைகிறார். அதுதான் இன்றைக்கி இருக்கிற மறைஞான தபோவனம்னு சொல்லப்படுது. நமசிவாய மூர்த்திகள் தை மாத அஸ்வினி நட்சத்திரத்தில் முக்தி அடைந்த காரணத்தினால இன்றைய அந்த நாள் குரு பூஜையாக கொண்டாடப்படுது. இன்றைய நாளில் தான் பட்டண பிரவேசம் நடக்கும். இன்றைக்கி நைட்டு ஒரு 10 மணிக்கு மேலே திருவாவடுதுறை கோயிலில் பட்டண பிரவேசம் வரும். அருகில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த கோவிலை தவறாமல் அதை பாருங்கள்.